கடவுள் வந்து எந்த புஸ்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க தோரா எடுங்க. தோராங்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த பழைய ஏற்பாடு ஃபுல் எடுங்க. புதிய ஏற்பாடு ஃபுல்லா எடுங்க. அதில ஆதியாகமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கடவுளுடைய தன்மையும் ஆகட்டும், கடவுளுடைய குணமாகட்டும், அவர் வந்து தன்னுடைய தகப்பன் என்று சொல்ற விஷயங்கள் ஆகட்டும், நம்மள வந்து பிள்ளைகளா எடுக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அதில ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா, மாறவே மாறாது. அந்த கணம் அப்படியே இருக்கும். அந்த உண்மை அப்படி இருக்கும். சத்தியம், பரிசுத்தம், அ கடவுள் அத தான் காமிச்சிட்டே வருவார் ஆக்சுவலா. ஆதியாகமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கி மெஸ்ஸியாங்கிற கேரக்டர் வச்சு தான் மொத்த பைபிளே எழுதப்பட்டிருக்கும் ஆக்சுவலா. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் புஸ்தகம் நான் எழுதிட்டேன், நான் அல்லாஹ் குடுத்தாருன்னு சொல்லும்போது, அதில கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற இறைவனுடைய ஒரு நேச்சரே வரவே இல்ல. நான் திருப்பி சொன்னேன், நீ என்ன ஃபர்ஸ்ட் எபிசோட்லே சொன்னேன், கம்பேர் பண்ணக்கூடாது. எது நமக்கு 2 பேருக்கும் பொதுவா இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. 2 பேரும் சொல்லும்போது, உண்மைய கண்டுபிடிக்கணும்னா, அதோட டிஃபரன்ஸஸ பார்க்கணும். இவர் எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்காரு, இவர் எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்காரு. அப்போ நல்லா தெளிவா தெரியும்.